ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கற்கட மாதத்தில் வைக்கிற கஞ்சி தான் எப்படின்னு சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். அதுக்கு உள்ள ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டு. ஹெல்த் இஷ்யூஸ்க்குலாம் வரவே செய்யாது. நம்ம கோல்டு பிடிக்கிறது, ஃபீவர், வைரல் ஃபீவர்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுல இந்த கஞ்சியில் அத்தனை பெனிஃபிட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெனிக்ரிக்கு ரைஸ், அதாவது பிளாக் ரைஸ், பர்பிள் ரைஸு, அதுக்கப்புறம் சாதா நம்மளோட ரெட் மட்டர் ரைஸ் இருக்குது சொல்லலாம். அது ப்ரோட்டீனுக்கு ரிச்சாக நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா க்ரீன் பீஸ், அதாவது பச்சை பயிறு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கு தான். ஸோ இதை பார்த்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அவங்களுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ் ஆகும். மெயினாக குட்டீஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அவங்கள நம்ம வற்புறுத்தி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த் டிப்பு, ஹெல்த் ட்ரிங்க் தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு கஞ்சியை வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ பேச்சுலர்ஸ் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்கெல்லாம் இந்த கஞ்சி குடிக்கும்போது, அதாவது ஜிசிசி கண்ட்ரியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்கும். இந்த டைமில் ஃபாஸ்டிங் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கஞ்சி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரீஃப்ரெஷ்ஷான இருக்குது. ஒரு ரீஃப்ரெஷ் ட்ரிங்குன்னே சொல்லலாம். ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு ஒரு தண்ணி கிளாஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கஞ்சி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக்கிள், அதுக்கப்புறம் இந்த சம்மந்தி, இடிச்சம்மந்தி, அல்லட்டா நம்ம தேங்காய் சம்மந்தி வச்சு சாப்பிடலாம். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டிகளெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்க இன்னொன்று கூட சுண்ட வத்தக்காய் இருக்குது தெரியுமா, அதை நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கூட பிள்ளைங்க கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இது, ஹெல்த்தி ட்ரிங்கு தான் சொல்லுவேன். அதனால இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஃபெனிக்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெனிக்ரிக்னா வெந்தயம், உளுவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எதுக்காகனா வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத்துக்கு இருக்கும், ஃபேஸ் நல்லா பளபளன்னு மின்னு இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால இந்த கஞ்சி சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் 100% ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கு தான். இதை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நம்ம பிளாக் ரைஸ் இருக்குல்ல, அதை நவரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டை அரிசி, உளுவை, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, இவ்வளோத்தையும் 8 மணிக்கு ஒரு 8 to 10 மணிக்கூறாக ஊற வச்சுருக்கணும். ஊற வச்சுட்டு குக்கரில் நான் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போடலாம், ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் நான் வந்து 5-6 என்ன பண்ணியிருக்கேன்னா பெப்பர், முழு பெப்பருக்கெல்லாம் அதையும் போட்டு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 5-6 விசிலுக்கு எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம், இந்த 2 தான் அரைச்சி இதுலேயும் கொட்டிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு. இப்படி வச்சு குடிச்சு பாருங்கள். சூப்பர் அடிபொலி டேஸ்ட்டு, ஹெல்த்தியான ட்ரிங்கு. இன்னொரு வீடியோவில்